வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களை அழிக்கப்படாமல் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் அதனை சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள். அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான் அடிப்படை காரணமாக அமைகிறது. அப்போ உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு அடிப்படை உணவு. இப்போ யார் ஒருவர் உணவு முறையை மாற்றம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய உடலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்போ உணவை மாற்றுங்கள், உடலிலும் மாற்றம், உணவிலும் மாற்றுங்கிற ஒரு கோட்பாட்டு இயற்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல கீரை வகைகளை கொண்டு, அதாவது வருடம் முழுவதும் விளையக்கூடிய கீரைகள், நமது வீட்டுக்கு அருகாமையில் விளையக்கூடிய கீரைகள், ஒரு சில கீரைகளை நமது வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய அந்த கீரைகளை கொண்டு கசாயம் தயாரிக்கின்றோம். கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்பட்டிருக்கின்ற உபாதைகளில் இருந்து விடுபடுவதற்கு மருந்தாக இந்த கசாயத்தை எப்படி தயாரித்து எப்படி சாப்பிடலாம் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கீரை கசாயம் பார்க்க போகின்றோம். எந்த கீரை என்று கேட்டால் காணாம் வாழைக்கீரை. கேள்விப்பட்டிருப்பீங்க, காணாம் வாழைக்கீரை. இந்த கீரை மழை காலங்களில் சாலை ஓரங்களிலும் காலியான இடங்களில் நன்கும் செழித்து வளரக்கூடிய ஒரு வகை செடிதான் இந்த கீரை வகையாகும். இந்த கீரைக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது, நிறைந்து காணப்படக்கூடியது. சைனாவை பொறுத்தளவில் இந்த காணாம் வாழைக்கீரையை மிக முக்கிய மூலிகையாக அவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த காணாம் வாழைக்கீரையை தோல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதில் ஒரு முன்னோடி வகையாக, முன்னோடி கீரை மற்றும் மூலிகையாக இந்த காணாம் வாழைக்கீரையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதனுடைய தன்மை தெரியாத காரணத்தினால அதை நாம் சமைத்து சாப்பிடுவதும் கிடையாது, மருந்தாகவும் எடுத்துக்கொள்வது கிடையாது. இந்த காணாம் வாழைக்கீரைக்கு பதார்த்த குண சிந்தாமணியில பாடலாகவும் பாடப்பட்டிருக்கும். அவ்வளவு அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த காணாம் வாழைக்கீரையில என்ன பாடல் என்று கேட்டால், காணாம் வாழைக்கு முளைக்கண் குளிப்புண் ஆறிவிடும், ஆனாலும் போகம் அதிகரிக்கும் மானே கேள், அயம் விழியும் அனல் தினியும் நீங்காத பை உதிருமாறு உன்னிப்பார். இது பதார்த்த குண சிந்தாமணியில சொல்லப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களுடைய மார்பகங்களில் உண்டாகக்கூடிய எப்பேற்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த காணாம் வாழைக்கீரைக்கு உண்டு. அது மட்டுமல்லாம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு கிளர்ச்சியை உண்டாக்கி
போகத்தை அதிகரிக்கக்கூடிய கீரை வகைகள்ல இந்த காணாம் வாழைக்கீரைக்கு முக்கியத்துவம் உண்டு. இப்ப வெட்டை சூட்டை தணிப்பதற்கும் இந்த காணாம் வாழைக்கீரை உதவுகிறது. ஆனால் ஒருவர் தொடர்ந்து இந்த கீரையை எடுத்துக்கொண்டால் கபத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையாக விளங்குகிறது என்றுதான் இந்த பதார்த்த குண சிந்தாமணியில சொல்லப்பட்ட ஒரு பாடலினுடைய அர்த்தம். இந்த காணாம் வாழைக்கீரைக்கு இன்னொரு பெயர் உண்டு, இயற்கை வயாகரா, அதாவது மூலிகை, இயற்கை மூலிகை வயாகரா என்று பெயர். நம்மளுடைய பாரம்பரிய அரசியல இந்தியன் வயாகரா என்று சொல்லக்கூடிய கருங்குருவை சொல்லுவோம். அதே மாதிரி மூலிகை என்று எடுத்துக்கொண்டாலே மூலிகை வயாகரா என்று சொன்னால் அதற்கு சரியான பொருத்தமான பெயர் கொண்ட ஒரு மூலிகை எது என்று கேட்டால் அது காணாம் வாழைக்கீரைக்கு தான். இந்த காணாம் வாழைக்கீரையை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சமைத்து சாப்பிடலாம். கடைந்தோ, பொரியலாகவோ, கடைசலாகவோ, எந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விதத்துல நீங்கள் தைரியமாக இந்த காணாம் வாழைக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒருவர் தொடர்ந்து இந்த காணாம் வாழைக்கீரையை எடுத்துக்கிட்டு வந்தா அவர்களுடைய உடல் நன்கு வலுப்பெறும். இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு உண்டு. உடல் உஷ்ணத்தினால், மனிதனுடைய தன்மை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அப்போ உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அனைத்தையும் குணப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு கீரையாக விளங்குவது எது என்று கேட்டால் இந்த காணாம் வாழைக்கீரை தான். ஆனால் ஒருவர் தொடர்ந்து எடுத்தால் கபத்தன்மையை அதிகரிக்கும் என்று சொல்கின்றோம். பொதுவாகவே கீரை வகைகளில நாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கபத்தன்மையை அதிகரிக்கும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனை தவிர்ப்பதற்காகத்தான் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் முசுமுசுக்கை என்ற ஒரு கீரையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் மற்ற கீரை வகைகளை தொடரலாம். அப்போ இடையில அந்த முசுமுசுக்கைங்கிற ஒரு கீரையை நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கீரையினால் ஏற்படக்கூடிய கபத்தன்மையிலிருந்து முழுமையும் விடுபடலாம் என்று நம்முடைய சித்தர்கள் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்கள். இப்ப கீரையை போன்ற ஒரு சிறந்த உணவும் கிடையாது, கீரையை போல் நோய் தீர்க்கும் வைத்தியனும் இல்லை என்பதுதான் சித்தர்களுடைய வாக்கு. அப்ப இதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொண்டாலே ஆரோக்கியம் என்பது அவர்களுடைய சமையலறையில் இருக்கின்றது. அது முக்கியமாக இந்த கீரை உணவுல இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்ப இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த காணாம் வாழைக்கீரை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்க போகின்றோம். அந்த கசாயத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் காணாம் வாழைக்கீரை வேப்பந்தளிர் கசாயம். காணாம் வாழைக்கீரை வேப்பந்தளிர் கசாயம். இந்த கசாயம் மனிதனுடைய உடம்புக்கு எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு இது பயன்பட போகிறது என்று கேட்டால் யார் உடல் வலுப்பெறுவதற்கு, மனிதனுடைய உடலை வலுப்பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை எளிய முறையில் சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய கீரை கசாயம்தான் காணாம் வாழைக்கீரை வேப்பந்துளிர் கசாயம். அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு காணாம் வாழைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு வேப்பந்தளிர், மஞ்சள் தூள் ஒரு 4 சிட்டிகை. இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவை. என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு கைப்பிடி அளவு காணாம் வாழைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு வேப்பந்தளிர் பிளஸ் மஞ்சள் 3 சிட்டிகை. அப்ப இந்த 3 பொருட்களை வைத்து நாம் எப்படி கசாயம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதல்ல காணாம் வாழைக்கீரையை எடுத்து கழுவி நன்றாக கழுவி சிறிது சிறிதாக கட் செய்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வேப்பந்தளிர் இருக்கு இல்லையா, வேப்பந்தளிரை பறித்து நன்றாக அலசி சுத்தப்படுத்தி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த காணாம் வாழைக்கீரை மற்றும் வேப்பந்தளிர் இரண்டையுமே என்ன செஞ்சோம், தலா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல அந்த மஞ்சள் தூள் ஒரு 3 சிட்டிகையை சேர்த்து ஒரு 500 மில்லி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து
ஒரு 100 மில்லி அளவு வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும். அப்ப 100 மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைத்த பின்பு அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் செய்முறை. என்ன செஞ்சோம்? அப்ப தேவையான அளவுக்கு காணா வாழைக்கீரையை எடுத்து சுத்தப்படுத்தி சிறிது சிறிதாக நறுக்கி வைத்துக் கொண்டோம். வேப்பந்தளிரை எடுத்துக்கொண்டோம். இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து 500 மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொண்டோம். இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும்? எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும்? எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் குடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த கசாயம் அனைவருக்குமே பொதுவானதுதான். ஏனென்றால் யார் ஒருவர் தன்னுடைய உடல் வலுப்பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கசாயம் உதவும். யார் ஒருவர் தன் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கசாயம். அப்போ உடலை வலுப்பெறுவதற்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உதவக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த கசாயத்தை காலை வேளையில வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடித்து கொண்டு வர வேண்டும். காலை வேளையில வெறும் வயிற்றுல ஒரு வேளையாவது இந்த கசாயத்தை குடித்து கொண்டு வந்தால் எந்த குறைபாடு நீங்கும் என்று பார்த்தோம். உடலை வலுப்பெறு பலவீனமான உடலை பலப்படுத்துவதற்கும் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் இந்த காணாம் வாழைக்கீரை வேப்பந்தளிர் கசாயம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அப்ப தொடர்ந்து ஒரு முதல் 21 நாளைக்கு எடுங்க. அப்ப உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணருங்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து ஒரு சிறிது நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு 21 நாட்கள் தொடருங்கள். அப்போ அவரவர்களுடைய உடல்நிலை அறிந்து தேவை அறிந்து இந்த கசாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்களுடைய உடல் வளப்பெறும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்தமாகும். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அப்ப இந்த அற்புதமான இன்னைக்கு பார்த்த இந்த காணா வாழைக்கீரை என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை வயாக்கரா மூலிகையை கொண்டு இந்த கசாயம் தயார் செய்து இதனை அருந்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் தெரியப்படுத்துவோம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு கீரையை வைத்து எளிதான முறையில் கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.